நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் ரேசிசமா, ரேசிசம் கிடையாதா அப்படின்றத நீங்களே கருத்துரை பகுதியில வந்து பதிவு பண்ணுங்க. என் மனசுல இது ரேசிசம் மாரி வந்து தோணுச்சு. ஸோ ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகியான் குமார் தாப்பா அப்படின்ற ஒரு நேபாளியர் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஜப்பானோட கானகாவா ப்ரிஃபெக்சர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 25 வருஷமா ஜப்பான்ல இருக்கிறாரு. நேபாளிஸ பொறுத்தவரைக்கும் நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவங்க தலையில வந்து தொப்பி மாரி ஒண்ணு வந்து போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ அவரு வந்து இந்த ஜப்பான்ல தொப்பி போட்டுட்டு போறதுன்றது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். வெளியில போம்போது தொப்பி போட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இவரு வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு. இவரு ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஜப்பானியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர்கிட்ட, "டோன்ட் பிரிங் ஃபாரின் கல்ச்சர் இன்சைட்" அப்படின்ற மாரி ஹார்ஷா வந்து ஏதோ வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஆங்கிலத்தில சொன்னாரா, இல்ல வந்து ஜப்பானிய மொழியில சொன்னாரான்னு வந்து தெரியல. இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானிய மொழி வந்து தெரியும். இந்த நேபாளியருக்கும். ஸோ அவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி முதுக தொட்டு கூட வந்து நெறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு நாட்ல, எப்படி இந்த மாரி வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு வேள அவங்க மனசுல வந்து விஷம் வந்து கலக்குதா என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சில நபர்கள் வந்து இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் வந்து குறை சொல்லணும் அப்படின்னு வந்து இல்ல. ஸோ இந்த மாரி நபர்கள் இருக்கும்போது, அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த நேபாளியர், முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய அடையாளங்கள, நாங்க வந்து ஃபாரினர் அப்படின்ற ஒரு அடையாளங்கள வந்து காட்டாம தவிர்த்துருங்க அப்படின்றத வந்து அவரு கட்டுரையில வந்து எழுதியிருந்தாரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத தவறாம கருத்துரை பகுதியில பதிவு பண்ணுங்க.